Welcome, Comrade Ramesh Kumar. I have a few questions for you on behalf of our comrades. First of all, just a short note, what is this about? This offer for sale of LIC shares? எல்ஐசி என்னுடைய பங்கு விற்பனை முதல்ல 2022 மே மாதம் பண்ணாங்க. அப்போ எல்ஐசி துவங்கியது 5 கோடி மூலதனத்தில் 5 crores. ஆனால் அதன் பிறகு சட்டத்தை மாற்றி எல்ஐசியினுடைய மூலதனத்தை 100 கோடியாக உயர்த்தினாங்க. 100 கோடியாக உயர்த்திய பிறகு இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்ஐசியினுடைய பங்கு விற்பனை நடத்தணும் அப்படின்ற முயற்சியை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்தது. எனவே அந்த அரசாங்கம் 2022ஆம் ஆண்டு எல்ஐசி பங்கு விற்பனையை நடத்த வேண்டும் என்பதற்காக எல்ஐசியினுடைய கேபிட்டல் மூலதனத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்னா எப்படின்னா 632.5 கோடி, அதாவது ஷேர், ஒரு ஷேரினுடைய வேல்யூ 10 ரூபா, முகமதிப்பு 10 ரூபா என்கிற அடிப்படையில் 632.5 கோடி ஷேர் அவங்க அப்படி எல்ஐசியினுடைய மூலதனத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. பண்ணின பிறகு அதிலிருந்து ஒரு 3.5% விற்பது என்று முடிவெடுத்தாங்க. 10 ரூபா முகமதிப்போடு அதற்கு ஒரு பிரீமியத்தை வைத்து முடிவு செய்தாங்க. எனவே அது செய்யக்கூடாது என்பதுதான் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு. அது செய்ய வேண்டாம் அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நிறுவனம் இவ்வளவு நாளாக மக்களது சேமிப்பின் காரணமாக வளர்ந்த நிறுவனம். அரசினுடைய முதலீடு 5 கோடி தான். எனவே மீதி எல்லாம் யார் இதுல சேர்த்தாங்க அப்படின்னா மக்கள் தான் சேர்த்தாங்க. எனவே தான் இது மக்களுடைய சொத்து, அதை விற்கக்கூடாது என்று நாம அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்தோம். ஆனால் ஜனநாயக விரோதமாக அரசாங்கம் அவங்க கொள்கை, பொதுத்துறைகள் இருக்கக்கூடாது என்கிற அவங்க கொள்கையை முழுமையாக அடைவதற்கான முதல் படியாக எல்ஐசியினுடைய பங்குகளை விற்கணும். எனவே 632 கோடி அந்த பங்குல ஒரு 3% விற்பது என்று விற்கிறதுக்கான முயற்சியை செய்து மே மாதத்துல அதை விற்றாங்க. விற்கும்போது அதனுடைய ரேட்டு 949 ஆக வச்சிருந்தாங்க. எனவே 45 ரூபா குறைச்சி 902 ரூபாயில கொடுத்தாங்க. ஊழியர்களுக்கும் அது மாதிரி கொடுத்தாங்க. ஆனா இந்த பங்குகள் எல்லாம் யார் வாங்கினாங்க அப்படின்னா, பல நிறுவனங்கள், இன்சூரன்ஸ் வணிகம் செய்யணும்னு ஆசைப்பட்ட பல நிறுவனங்கள் இந்த பங்குகளை வாங்கினாங்க. அன்றைய காலகட்டத்திலேயே இந்த பங்கு விலை குறைத்து விற்கப்பட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் கடுமையாக அரசின் மேல் எழுந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அரசாங்கம். அவர்களுடைய கொள்கை பொதுத்துறைகள் கூடாது என்கிற கொள்கை என்கிற காரணத்தால அன்னைக்கு 15% விற்கணும்னு சொல்லி கடைசியில் அந்த 15% விற்க முடியாம கடைசியில போராட்டம் நடந்ததுனால, அதற்கு எதிர்ப்பு கிளம்பினதுனால, நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் அது வலுவாக குரல் எழுப்பினதுனால, மக்கள் இது விற்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அரசாங்கம் ஆனா தன்னுடைய கொள்கையை விட முடியாது என்கிற காரணத்தால 3% வித்தாங்க. ரேட்டை நான் சொன்ன அந்த அடிப்படையில் குறைந்து எல்ஐசியினுடைய மதிப்பை சந்தையில் குறைத்து காண்பித்து அந்த விற்பனை நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆஃபர் ஃபார் சேல் என்கிற அடிப்படையில் வித்தாங்க. ஆனா பொதுவாக ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், முதல் விற்பனை நடக்கும்போது ஐபிஓ யார் வெளியிடுவாங்கன்னா அந்த நிறுவனம் வெளியிடும். அந்த நிறுவனம் வெளியிடும்னா அந்த பணம் எல்ஐசிக்கு வரணும். ஆனா வரல. அரசாங்கமே அதை எடுத்து தன்னுடைய பங்காக எடுத்துட்டு போச்சு. 5 கோடி போட்டோன்னே கடைசியில் அதுல 40,000 கோடி கிட்ட எடுத்துட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆஃபர் ஃபார் சேல், அதாவது இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பங்கை, அரசினுடைய பங்கை, எல்ஐசிக்கு முதல்ல எல்ஐசி ஐபிஓ வெளியிட்டது. இப்போ எல்ஐசி ஐபிஓ வெளியிட்டப்போ அவன் தான் எடுத்தான். இப்போ ஆஃபர் ஃபார் சேல் என்கிற முறையில அவர்கள், அரசாங்கம் தங்களுடைய பங்கை 3க்கு மேல இன்னைக்கு 96.5% அரசாங்கத்திட்ட தான் இருக்கு. அதுல 6.5% அவங்க விற்க போறாங்க. இது ஆஃபர் ஃபார் சேல். தன்னுடைய பங்கை குறைச்சிக்கிறாங்க. அவங்க குறைச்சி அதை மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த 6.5% விற்பதற்கு கூட அவங்க சொல்லுகிற காரணம் அதை எப்படி அவங்க விற்க போறோம் அப்படின்னாங்கன்னா, 2.5% விற்பது, மீதி 4% கிரீன் ஷூ என்கிற முறையில் அதை விற்பனை செய்வது என்று இந்த கிரீன் ஷூ
மெத்தட் அப்படின்னா என்னன்னு கேள்வி வரும். கிரீன் ஷூனா ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை விற்கும் போது அதுல அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்குவதற்கு அதிகமான ஆட்கள் தயாராக இருக்கக்கூடிய சந்தை அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை கூடுதலாக விற்றுவிட்டு அதை நிறுவனத்திடமிருந்து பெற்று அண்டர் ரைட்டர் கொடுப்பது அப்படின்றது அதனுடைய தாற்பயம். கிரீன் ஷூ முறையினுடைய தாற்பயம் இவங்களுக்கு தெரியும். எல்ஐசி பங்கு விற்பனை அப்படின்னா அதுவும் பங்கு குறைச்சி விற்பனைனா அது வாங்குறதுக்கு ஆளுங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு இந்த நடைமுறையை அவங்க கையாளுறாங்க. எனவே 2.5% + 4 கிரீன் ஷூ முறையில 4 அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எனவே 6.5 முதல் நாள் ஆஃபர் ஃபார் சேலுங்கிறதுனால முதல் நாள் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது என்கிற அடிப்படையில நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது அந்த நிறுவனங்கள் எல்லாம் வாங்குறது இயற்கையான ஒண்ணு தானே கொடுக்கும்போது. ஏன்னா அவங்க எல்லாம் வேற நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுவதற்கெல்லாம் தயாராக இல்லை, பணத்தை வச்சுட்டே இருக்காங்க. வரும்போது இது எல்ஐசி வருது அதை வாங்கணும் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. எனவே வாங்குவது என்கின்ற முறையின் அடிப்படையில நேற்றைய தினம் என்னாச்சு அப்படின்னா இவங்க திறந்து விட்ட போது கதவை திறந்து விட்ட போது அவர்கள் பணத்தை கட்டியிருக்காங்க, பிட் பண்றாங்க இதை வாங்குறதுக்கு. இவங்க சொன்ன பிரைஸ் 382 ரூபா. அவங்க அதை விட பிட்டிங் தான் என்னது, அதை விட கொஞ்சம் பணம் கூடுதலாக. இதெல்லாம் சட்ட நடைமுறைன்னு காட்டிக்கிறதுக்காக தான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கார்ட்டல் இருக்கு. அந்த கார்ட்டல்ல யார் எவ்வளவு போட்டு வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி பிட் பண்ணுவாங்க. அந்த முறையில அவங்க பிட் பண்ணி இருக்கிறது எவ்வளவு அப்படின்னா 383 ரூபா 60 பைசாவுக்கு அதிகமான பிட் வந்திருக்குது. பல நிறுவனங்கள் அந்த பிட்டை பண்ணியிருக்கு. அப்படின்னா இது ஒரு ஆங்கிலத்துல சொல்வதா இருந்தா இட் இஸ் ஸ்டேஜ் மேனேஜ்டு, தெரிஞ்சே பண்ணிருக்காங்க. அதுதான். எனவே இந்த பங்கை வாங்குறதுக்கு ஆஃபர் ஃபார் சேல் அவங்களுக்கு கொடுத்த பிறகு மொத்தம் கொடுக்குறாங்கல்ல இந்த 6.5 ஷேர் எவ்வளவுன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல கிட்டத்தட்ட 2.5%னா 30 கோடி 632 கோடி ஆயிடுச்சு ஷேர். அதுல ஏற்கனவே 3.5 போச்சு, இப்ப 30 கோடி 2.5. இது 4ன்னா 45 கோடி 50 கோடி ஷேர். எனவே இந்த ஷேரை தான் இவங்க விற்க போறாங்க. இந்த ஷேர் விற்கிறதுக்கான பிரைஸ் தான் 382 ரூபான்னு இவங்க சொல்றாங்க. இந்த 382 ரூபாவுக்கு மெஜாரிட்டி அவங்களுக்கு கொடுத்த பிறகு இது சிறு முதலீட்டாளர்கள் இருப்பாங்களா, ஊழியர்கள், ரீட்டைலர்ஸ், அவங்களுக்கெல்லாம் 10% ஒதுக்கீடு. அதாவது இது 30, இது 40, 70ன்னா 70ல 10 7 கோடி இந்த சிறு முதலீட்டாளர். மீதி 90 கோடியும் 90% இது போன்ற முதலாளிகளுக்கு நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. எனவே யாருக்காக இது பண்றாங்க, விற்பனை நடக்குது என்பது ஆஃபர் ஃபார் சேல் என்கிற முறையில் நடக்குதுன்னா இந்த நிறுவனங்களுக்கு எல்ஐசியினுடைய பங்கை கொடுப்பதற்காக இது நடக்குதே தவிர ரீட்டைல் செல்லிங் என்பது ஒரு கண் துடைப்பு. 10%. ஆமா, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, என்னது இந்த நெய் எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறது, அதே கதை தான் இது. எனவே மக்கள் எல்லாம் கூட சேமிச்சு இவ்வளவு பெரிய நிறுவனத்தை உருவாக்குங்க, இதை எடுத்து ஊராம் வீட்டுக்கு கொடுக்கறது என்கிற அடிப்படையில இந்த நிறுவனங்களுடைய பங்குகளை ஆஃபர் ஃபார் சேல்ங்கிற முறையில முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ரீட்டைலர்ஸுக்கு கொண்டு வராங்க. எனவேதான் இதை நாம எதிர்க்கிறோம். சென்ற முறை பண்ணது அதுல எவ்வளவு அவங்க எத்தனை மூலதனம் எடுத்து வந்தாங்க, இப்போ இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல வர மூலதனம் அதோட ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதாவது எல்ஐசியினுடைய மதிப்பிட்டு முதல்ல வித்தது அப்படிங்கிறதே தவறு என்பதுதான் நம்முடைய வாதம். ஏன்னா இந்த எம்பெடட் வேல்யூ ரொம்ப குறைச்சலா ஆமா அரசாங்கம் எடுத்த எம்பெடட் வேல்யூன்னா தமிழ்ல சொல்வதா இருந்தா மறைமுக மதிப்பு. என்ன மறைமுக மதிப்பு அப்படின்னா அசெட் வேல்யூ, இந்த நிறுவனத்தினுடைய அசெட் வேல்யூ ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் பிரசன்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்றது. அதாவது ஒரு பாலிசி எல்ஐசி கான்ட்ராக்ட்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அப்படின்னே இருக்கும். இது பொது காப்பீடு மாதிரியான கான்ட்ராக்ட்ல 20 வருஷம் 25 வருஷம், ஏன் 100 வருஷம் இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலிசிகளே உண்டு. எனவே இட் இஸ் லாங் கான்ட்ராக்ட். எனவே அந்த பாலிசிகள் எல்லாம் உயிரோடு இருக்குது, சரண்டர் ஆகல அப்படின்னா அது ஒரு ப்ராஃபிட்டை உருவாக்கும். எனவேதான் ஃபியூச்சர் ப்ராஃபிட்டையும் கணக்கில் எடுத்து அசெட் வேல்யூவும் கணக்கில் எடுத்து இரண்டையும் கூட்டு வரதான் எம்பெடட் வேல்யூ. அந்த எம்பெடட் வேல்யூவை
எல்ஐசியினுடைய எம்பெடட் வேல்யூவை குறைத்து அரசாங்கம் அன்னைக்கு அந்த முடிவுக்கு செஞ்சாங்க. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5,10,000 கோடி தான் அன்னைக்கு அவங்க எம்பெடட் வேல்யூ ஐபிஓ கொண்டு வரும்போது அப்போ நம்மளுடைய இது எவ்வளவு இருந்தது, அசெட் வேல்யூ எவ்வளவு இருந்தது நமக்கு? 50 கோடி. நம்ம டோட்டல் அசெட் வந்து அன்னைக்கு 50 லட்சம் கோடிக்கு மேல இருந்தது. பட் அதுல லைஃப் ஃபண்ட் நீங்க குறைச்சிக்கணும், அதெல்லாம் இருக்கு. லைஃப் ஃபண்ட் இஸ் அவர் லைபிலிட்டி. எனவே ஃபியூச்சர் ப்ராஃபிட் அதெல்லாம் கணக்கு. எனவே அவங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்து 5,10,000 கோடி 5,10,000 கோடின்னு அவங்க அன்னைக்கு, அது ஏறக்குறைய சற்றேறக்குறைய அதுதான் என்னோட ஞாபகத்துலேருந்து சொல்றேன். எனவே அதுதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பெடட். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரைஸை முடிவு பண்றாங்க. ப்ரைஸ் பை எம்பெடட் வேல்யூ அதுதான் உங்களுக்கு முடிவு பண்ணும், எது ஷேர் வேல்யூ முடிவு பண்ணும். அப்போ ஒரு ஃபேக்டர் வரும், அந்த ஃபேக்டரை வச்சு நீங்க முடிவு பண்ணும். இன்னைக்கு இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல எல்ஐசியினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்னைக்கு எவ்வளவுன்னா அதிகம். நீங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில தான் இந்த ஆண்டு உங்களோட என்னது இந்த திவாலான தொகைன்னு நம்ம சொல்லுவோங்க, அதை பார்த்தீங்கன்னாலே லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்குமே தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் ஆஸ் ஆன் 31/3/25 அது வந்து 2.11% இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது 2.35%. த டிஃபரன்ஸ் பிட்வீன் அசெட் அண்ட் லைபிலிட்டி அப்படி மாறி போயிருக்கு. எனவே இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில ஏறக்குறைய சந்தை மதிப்பு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு வித்ததை விட இன்னைக்கு அதிகம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏற்கனவே வித்த 3.5% ஷேருக்கு போனஸ் இஷ்யூ கொடுத்துட்டாங்க. எனவே மதிப்பு குறையுது. ஆனா இன்னைக்கு அந்த ஃபேக்டர் இவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா 0.61 அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஷேரினுடைய வேல்யூவை மதிப்பிடுவதற்கு அந்த எம்பெடட் வேல்யூ பிரைஸ் டிவைடட் பை எம்பெடட் வேல்யூ வரக்கூடிய ஃபேக்டர் 0.61 எடுத்து இவங்க வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. ஷேரோட டிட்டர்மைன் பண்ணா இன்னைக்கு இதனுடைய தனியார் கம்பெனிகள் நிறைய பேர் சந்தையில் பங்கு வித்திருக்காங்க. உதாரணத்துக்கு எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், இவர்கள் எல்லாருமே அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 to 4 வச்சிருக்காங்க. ஆனா எல்ஐசி மட்டும் 70 வருஷமா இருக்கிற எல்ஐசியினுடைய அந்த மதிப்பு 0.61. இது எப்படி சரியா இருக்கும்? தவறு. எனவே அண்டர் வேல்யூ பண்றாங்க. அண்டர் வேல்யூ யாருக்காக பண்றாங்க? அரசினுடைய சொத்தை நீங்க வந்து த்ரோவே பிரைஸ்ல தாரை வார்க்கிறீங்கன்னு நம்ம கோஷம் போடும்போது சொல்றோம்ல, தாரை வார்க்கிறீங்கன்னு. இது கிட்டத்தட்ட அதுதானே. தனியார் கம்பெனிகள் ஆபரேஷன் துவங்கி 25 வருஷம் ஆன பிறகு கூட சந்தை பங்கு யாருக்குமே 10% கூட வரல மொத்த ஆயுள் காப்பீட்டுல. எல்ஐசி இன்னைக்கும் 60% வச்சிட்டு இருக்கு. எனவே ஆயுள் காப்பீட்டுல இவ்வளவு சந்தை பங்கு வராத தனியார் நிறுவனங்களே அந்த வேல்யூவை 2 to 4 வைக்கும்போது 70 வருடமாக நாட்டுக்கு சேவை செய்யற நிறுவனம், இவ்வளவு லாபம் ஈட்டுற நிறுவனம், இன்னைக்கு உங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எல்லாம் மாத்தின பொருள் சென்ற ஆண்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 59,000 கோடி ரூபாய் லாபம் வந்து 12,707 கோடி ரூபாய் அரசுக்கு ஈவுத்தொகை கொடுத்த பிறகும் கூட இதனுடைய வேல்யூவை இவ்வளவுதான் வைப்பேன் அப்படின்னா இதுல வந்து யாருக்காக இது என்கிற கேள்விதான் வருது. எனவேதான் இந்த பங்கு விற்பனை ஒரு மோசடி. எனவே அந்த மோசடியை நிறைவேற்றாதீங்க மக்களுடைய பெயரை சொல்லி அப்படின்னு நம்ம இன்னைக்கு போராட்டத்துல மக்களுக்காக நம்ம இறங்குறோம். அவ்வளவுதான். சரி, நீங்க சொல்ற ஒரு பக்கம் இது கரெக்டா. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ல ஃபர்ஸ்ட் 2022ல தி பிரைஸ் கோட்டட் வாஸ் 902 to 945 ரேஞ்ச்ல 902 வச்சுக்கலாம் நம்ம. இப்போ கடந்த 4 வருடம் பிறகு ரெண்டாவது ஐபிஓவில் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 383 ரூபான்னு சொல்லிட்டு கோட் பண்றாங்க. இது மக்கள் பார்க்கும்போது இது என்ன சரி இல்லையே, எங்கேயோ ஒரு தவறு நடக்குது, இவ்வளவு பெரிய கேப் இருக்கு. நார்மலி என்ன அடுத்த பப்ளிக் ஆஃபர் ஒரு கம்பெனி இது வந்தா அது மேலும் மேலும் தான் அந்த பிரைஸ் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அப்கோர்ஸ் அந்த பிரைஸ் ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல எல்ஐசி ஷேர் கம் டவுன். பட் நெக்ஸ்ட் பப்ளிக் ஆஃபர் வரும்போது கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் அந்த பிரைஸாவது இருக்கணும் தவிர இவ்வளோ வந்து ஒரு 50%க்கும் கீழே அந்த ஷேர் பிரைஸ் இறங்கியிருக்குன்னா அப்போ மக்களுக்கு சந்தேகம் வர வேணாமா? வை ஷுட் தி கெட் ஈல்ட் டு திஸ் திங்? மக்களோ இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கூட
பொதுவா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டு, நம்ம எம்ப்ளாயிஸ் கூட சொல்லலாம், நம்ம எம்ப்ளாயிஸ் கூட இதுக்கு வந்து ஈல்ட் ஆயிடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டு, சந்தை, இதெல்லாம் ஒரு மோசடி பொதுவாக. இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு, அவருக்கு லாபம் வருது அப்படின்னா எப்படி வருது? ஒரு 100 ஷேர் வாங்குறாரு, வாங்கும்போது நம்ம எம்ப்ளாயிஸே வாங்கினாங்க, 949 ரூபாய்க்கு வாங்கினாங்க. மற்றவர்கள் வாங்கினாங்க, அந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து 902 அப்படியெல்லாம் வாங்கினாங்க. வாங்கின பிறகு அது வந்து குறையுது ரேட்டு. எல்ஐசியோட வணிகம் ஆண்டுதோறும் அதிகம் ஆகுது, லாபம் அதிகம் ஆகுது, அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாம் நடக்குது. ஆனால் இது குறையுது, ஷேர் ப்ரைஸ் குறையுது அப்படின்னா எம்ப்ளாயீஸாக யார் வாங்கியிருந்தாலும் விற்பாங்க. வித்தாச்சுன்னா எவ்வளோக்கு விற்பாங்க? கம்மி ப்ரைஸில் தான் விற்பாங்க. அப்படின்னா இவர்கள் இழந்து இன்னொருத்தருக்கு லாபத்தை கொடுக்குறாங்க. எனவே அது வந்து டார்வினுடைய தத்துவம் தான் அது செயல்படுது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. காட்டில் யார் ராஜா பெரியவனோ அது வந்து மற்றவங்களை அடிச்சு, அதுதான் சந்தை. எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் யார் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அப்படின்ற இடத்துக்கு போகுது. எனவே இதை ரெகுலேட் பண்ணுவது அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா கண் துடைப்புக்காக, மோசடிக்காக நடக்குமே தவிர அதுல வந்து ஒன்றும் உருப்படியான எந்த விதமான இது இருக்கா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்தளவுல என் கருத்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதான் இன்னைக்கு உள்ள மக்கள் யோசிக்கிறது இல்ல, ஏன் இது மாதிரி இருக்கு, டிஸ்பேரிட்டி இல்ல, ஒரு 4 வருடம் கழித்து விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இது அது சந்தை. எல்ஐசி போல வளர்ந்த நிறுவனம், 6 லட்சம் கோடி அசெட்ஸ் இருக்கிற நிறுவனம். சந்தைங்கிறது மேனிப்புலேட்டட் அப்படின்றது நாம புரிஞ்சுக்கணும், நம்ம மாதிரி ஊழியர்கள். எனவேதான் அவர்கள் பல வகையான வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்துவாங்க. இப்போ கிரீன் ஷூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? நாட்டில ஜனத்தொகை 145 கோடி. ஆனா பங்கு சந்தையில ஈடுபடுறவங்களோட எண்ணிக்கை சுமார் 12 கோடின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு, அதுல ஆக்டிவ் இன்வெஸ்ட் பண்றவங்க எவ்வளவுன்னு தெரியாது. இப்ப எல்ஐசி பங்கு 22ல விற்கும் போதே அப்போ ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ், அப்ப இன்வெஸ்டரோட எண்ணிக்கை 4 கோடியா இருந்ததுன்னாங்க. ஆனா எல்ஐசி பேரை சொல்லியே ஒரு 2 கோடி டிமேட் அக்கௌண்ட் உருவாக்கப்பட்டது சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு சொன்னா கிட்டத்தட்ட 12 கோடி பேர். 145 கோடி பேர் இருக்கிற ஊர்ல 12 கோடி எவ்வளவு? 10% கூட இல்லை. எனவே சந்தையில விளையாடுறவங்க அப்படின்னு பார்த்தா நாட்டினுடைய 8% மக்கள் தான். அந்த 8%த்துல அன்றாடம் சந்தையை பயன்படுத்தி வாங்கி விற்கக்கூடிய ஆட்கள் என்பது ரொம்ப குறைவு. எனவே இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை சந்தையில விற்காதீங்க. ஏன் சொல்றோம்னா, இந்த நிறுவனத்துல 40 கோடி பாலிசிதாரர்கள் இருக்காங்க. 40 கோடி பாலிசிதாரர்கள் மட்டும் இல்லை, இந்த நிறுவனத்தினுடைய மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற பிரீமிய தொகை எல்லாமே எங்க போய் நிக்குது அப்படின்னா இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அதை பயன்படுத்தும். எனவே எல்ஐசி நிறுவனத்தால பயன்பெறக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 145 கோடி பேரும் பயன்பெறுவான். அதானியில இருந்து கிராமத்தில் இருக்கிற சாதாரண சுப்பன் குப்பன் வரைக்கும் இந்த நிறுவனத்தினுடைய மூலதனத்தை பயன்படுத்தி ஏற்படுகின்ற வளர்ச்சியினுடைய பங்குதாரர்கள். எனவேதான் இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை விற்கும் போது நாளைக்கு நீங்க வந்து அந்த மக்களுக்கான உதவியை செய்ய முடியாது. இந்த நிறுவனத்தால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான மூலதனத்தை கொடுக்க முடியாது. தனியார் மூலதனம் போடுவானா? எஸ்பிஐ லைஃபோ இல்ல ஐசிஐசிஐ புடென்ஷியலோ இல்ல ஹெச்டிஎஃப்சியோ பண்ணுவானா? இல்ல, பண்ண மாட்டான். எனவேதான் இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை விற்காதீர்கள். வித்தீங்கன்னா இதுல வரக்கூடிய லாபத்தை நீங்க பங்கிட்டு தரணும். பங்கிட்டு தந்தீங்கன்னா இங்க இருக்கிற பாலிசிதாரர்களுக்கு 100% போனஸ் வழங்குவது என்பது குறைஞ்சிடும். நாளைக்கு மூலதனம் என்பது முழுமையாக பண்ண முடியாது. அரசு சொல்லுங்க, எங்க கட்டுப்பாடுல தான் இருக்கு. எங்க இருக்கு கட்டுப்பாடு? நீங்க இப்ப இது இல்லாம அடுத்த 20% எப்படியே வேற கொடுக்கணும்ன்றீங்க எல்ஐசியில. எங்க இருக்குங்க கட்டுப்பாடு? கட்டுப்பாடே இல்லை. இன்னைக்கு அந்நிய நேரடி மூலதனத்துக்கு கதவு திறந்து விட்டாச்சு. எல்ஐசியில 20% விட்டாச்சு. இந்த 10% நாளைக்கு 20% மூலதனம் வந்துருச்சுன்னா 26% வச்சிருக்கிறான் ஃபாரினர் யாராவது வரலாம. எனவே எதுவும் சேஃப் இல்லை என்பதுதான். எனவே இந்த பணம் மக்களுக்கு சென்றடையாத ஒரு நிலைமை என்பதை ஏற்படுத்தும்.
எனவேதான் நாம போராடுறது நம்முடைய வேலையை பாதுகாப்பதற்கோ நம்முடைய ஊதியத்தை பாதுகாப்பதற்கோ இல்லை. நான் நாட்டினுடைய 145 கோடி மக்களுக்கும் இந்த நிறுவனம் சொந்தம். அவர்களுக்கு இந்த நிறுவனம் இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய உதவியை தொடர்ந்து செய்ய வேண்டும். 42 கோடி பாலிசிதாரர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த நிறுவனம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம்.